ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இன்னைக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க என்ன வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாமா? சர்க்கரை எங்கள் ஜிலேபி பவுடர் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு சொல்லு. தேவையான பொருட்கள் ரவை 1/4 கிலோங்க. 1/4 கிலோவுக்கு நிறையா வரும், உதிரியாகி நல்லா வரும். அதனால் 1/4 கிலோ ரவை, கேசரி பவுடர், உலர் திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேவையான அளவு சர்க்கரை, தண்ணி, அப்புறமா ஒரு கடாயிங்க. நாங்கள் நெய் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. ஏன்னா நெய் ஃப்ளேவர் இங்கே இருக்கிற ஒரு சில ஆட்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் நெய்யில் டால்டா வாங்கிட்டு வர மறந்து விட்டோம். இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாமா? இப்போ நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு நான்ஸ்டிக் தவா செய்ய போகிறோம். தவா எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுடைய இனி சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துட்டு போகலாம். டால்டா இருந்தால் டால்டாவில் வறுத்துக்கலாம், நெய் இருந்தால் நெய்யில் வறுத்துக்கலாம். எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லாத அப்படியே சும்மா ஒட்டுக்கா போட்டு வறுத்து எடுக்கிறோங்க. வேறு இதுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த கப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ மிக்சியில் இது அரைப்படாது, 2-3 தான் இருக்குது. அதனால் டம்ளரில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். வச்சுச்சு அதையே வச்சு நல்லா ஒரே நுணுக்கி எடுத்துக்கலாம். அப்படி மிக்சி இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரஞ்சர் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டிங்களா இது அப்படியே நம்ம சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி போட்டு ரவை வறுத்துடுக்கலாம். ரவை இந்த கப்பில் 1 கப்பு 1/4 கிலோங்க வறுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த பதத்தில் நெய் கூட விற்றுக்கலாம், டால்டா இருந்தால் டால்டா விற்றுக்காங்க. எதுவும் இல்லைன்னா வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. யார் எல்லாம் சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்கன்னு அப்படியே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அதான் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ரவையில் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நெய் ஊற்றினா நல்லா தாங்க இருக்கும். அது உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய் ஊற்றிக்கோங்க, இல்லை டால்டா ஊற்றிக்காங்க. எங்ககிட்ட நெய் ஃப்ளேவர் பசங்களுக்கு கொஞ்சம் அது இதுங்கிறதுல ஒத்துக்கிறதுல, அதனால் அது சேர்க்கலை. மற்றபடி டால்டா வாங்கிட்டு நம்ம மறந்துட்டோங்க, அதனால் டால்டாவும் சேர்த்தலை. நல்லா ரவையை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். தீய விட்டுறக்கூடாதுங்க, சிம்மில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கிட்டு தண்ணி தேவையான அளவு இதில் 1 டம்ளர் ரவா எடுத்தனா 1 டம்ளரு, 2 டம்ளரு, 3 டம்ளரு, 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ரவை வறுத்து நல்லா தட்டுக்கு மாற்றி ஆச்சு. ரவை கொட்டி கலந்துட்டாங்க. கொஞ்சமாக கொட்டி கட்டி விடாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு தாங்க நான் தின்னுவேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கொட்டி கிண்டிட்டாங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொட்டி கலரி விட்டுக்கிட்டே இருக்கும், கழுவிடாமல். அப்போ தான் கட்டி விடுவாது இருக்கும். தட்டத்தில் கட்டி நல்லா குழச்சி விட்டுறாங்க. இப்போ நல்லா கொதிச்சு ரவை வேகட்டும். இந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணியில் வேகட்டும். கேசரி பவுடர் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கலர் இந்த அளவுக்கு தாங்க நான் கலர் போட்டிருக்கோம். நல்லா ரவை வெந்த விட்டு சர்க்கரை போடணும். அரைகுறையாக வேகும் சர்க்கரை போட்டால் ரவை வேகாது, விரைச்சிக்கும். அதனால் இப்போ இந்த பதத்தில் நம்ம சர்க்கரை போடுறோம். சர்க்கரை நல்லா நிறக்க போடணுங்க. அப்போ தான் நல்லா இனிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரியா இருக்குமா? சரி காட்டு. இந்த அளவுக்கு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சி திருப்பியும் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணும். சர்க்கரை நல்லா இனிப்பாக இருக்குங்க. நிறையா சர்க்கரை போட்டு விட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கேசரி.
இந்த பதத்தில் வந்து நம்ம இது போட்டுக்கலாம், ஏலக்காய். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது நல்லா கெட்டி பதம் வரணும், கிண்டிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்குது ஏலக்காய் போடணும். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. இவ்வளோ தான் இருந்தது, 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க இந்த பிள்ளைங்க. கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அதிகமாக வாங்கி கூட உங்கள் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து அளவாக தான் போடுறோம். தட்டை எடுத்துக்கிட்டு அது வந்து எண்ணெய் தேய்க்க போகிறோம். ஏன்னா எண்ணெய் கலப்பெண்ணெயாக எண்ணெயாக இருக்கிற எண்ணெய் துடைக்கோங்க. நெய் இருந்தால் நெய் துடைக்கோங்க, டால்டா இருந்தால் டால்டா துடைக்காங்க. நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். கிட்டவா வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாங்க. ஃபைனலாக நம்ம ரவை கேசரி வந்து தட்டுக்கு மாற்றியாச்சுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிலோ ரவையே இவ்வளோ ரவை கேசரி வந்துடுச்சுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் அப்படி ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துருச்சு பாருங்க. ஃபைனலாக நம்ம இந்த கம்பெனிக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டுங்க, நிஜமாலுமே நல்லாயிருக்கு. இனிப்பு நல்லா தித்திப்பாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். கடையில் சாப்பிட்டு அப்படியே போட மாட்டோம், கழுவிடுவோம். அதனால தான் கடையில் சாப்பிட்றோங்க. நீங்கள் வேறு என்னன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். வந்து நம்ம பீஸ் போட போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 hour இருக்குமா, 1/2 hour கழிச்சிட்டு பீஸ் போடுறோம். இப்படி பீஸ் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் வந்து நல்லா செட் ஆகிடும். இப்படி போடலாம். தேங்காய் பன் மாதிரி பீஸ் போடலாமா? கொஞ்சம் இன்னும் ஒரு பீஸ் போடலாமா? கொஞ்சம் பீஸ் போட்டாச்சு. கிராஸாக என்னென்னமோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணும். ஹார்ட் கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, போட தெரியும்னா. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து இப்படி வந்துருச்சு, பீஸ் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் செட் ஆனால் இன்னும் நல்லாவே வரும். வாங்க சாப்பிட்லாம். யார் யாருக்கெல்லாம் ரவை கேசரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பான் சட்டி என்ன பாடு வைக்குதுன்னு பாருங்கள். பான் சட்டியே தேய்ச்சி எடுத்து விடுவாங்களாட்டு கட்டிட்டு இருக்கிறாரு. நல்லா இருக்கா?